வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம். தலைவர்கள் கைதாகி விடுதலை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி. சாலை மறியல் தமிழகம் முடங்கியது. மூன்று மாதங்களுக்கு நெடுஞ்சாலை மதுக்கடைகளை திறக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரு அணிகள் பேச்சுவார்த்தை நடத்த உகந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பன்னீர்செல்வம் தகவல். தமிழக அரசு பணியாளர்கள் வேலை நிறுத்தம். காலவரம்பற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிப்பு. தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததன் காரணமாக தமிழகத்தில் வறட்சி தலைவிரித்தாடுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அலட்சியப்படுத்திய கர்நாடகம் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடவில்லை. இதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் காய்ந்து கருகின. இதனால் பல மாவட்டங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். காய்ந்த பயிர்களை கண்டு மனமுடைந்த பல விவசாயிகள் மாரடைப்பால் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு விவசாய கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் தில்லியில் கடந்த 41 நாட்களாக நூதன போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடுவது குறித்து கடந்த 16ஆம் தேதி திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா மற்றும் அதிமுகவின் இரு அணிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதில் திமுகவின் தோழமை கட்சிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளும் பங்கேற்றன. விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு நடத்துவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முழு அடைப்பு போராட்டத்தை அடுத்து இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. போக்குவரத்து குறைவாக இருந்ததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. லாரிகள், மணல் லாரிகள் ஓடவில்லை. 10,000 பெரிய ஹோட்டல்கள் உள்பட 5 லட்சம் உணவு விடுதிகள் மூடப்பட்டன. தென்னிந்திய நடிகர்கள் சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் ஆகியவை ஆதரவளித்திருந்தன. இதையடுத்து திரையரங்குகளில் பகல் மற்றும் பிற்பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தினால் தமிழகம் முடங்கியது. திருவாரூரில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மாலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். விவசாய கடன் ரத்து, கூடுதல் நிவாரணம், காவிரி மேலாண் வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற ஸ்டாலின், டி.ஆர். பாலு உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோர் அங்குள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் மாலையில் ஸ்டாலின் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், போராட்டம் வெற்றி பெற துணை நின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். விவசாயிகளின் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்காக நடைபெற்றிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டம் மிக பெரிய அளவில், நான் ஏற்கனவே சொன்னது போல 100க்கு 200% இது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த போராட்டத்தினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்கள் உடனடியாக விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை எழும்பூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர். தென் மாநில நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் மாலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். பிரதமரை ஒரு 5 நிமிடம் பார்க்க வேண்டும்.
விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் சார்பிலே என்று கேட்டார். கோரிக்கைகளை கூட மெதுவா நிறைவேற்றுங்கள், ஒவ்வொன்றாக. சிலவற்றை உடனே செய்ய முடியும், சிலவற்றை பின்னாலே செய்ய முடியும். இந்தியா முழுதும் இருக்கிற விவசாயிகளுடைய தலைவராக நண்பர் ஐயா கண்ணு அவர்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை ஒன்று திரட்டி வரும் மே 28ஆம் தேதி தில்லியில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தென்னக நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் 41 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். ஐயா கண்ணு தலைமையில் போராட்டம் நடத்திய தமிழக விவசாயிகள் இன்று சென்னை திரும்பினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஐயா கண்ணு தில்லியில் மீண்டும் போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறினார். மேலும் நதிகள் இணைப்பு தொடர்பான சைக்கிள் விழிப்புணர்வு பயணத்தையும் ஐயா கண்ணு தொடக்கி வைத்தார். இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிக்கும் நாங்கள் கேட்குறோம், எல்லா விவசாய சங்கத்தையும் கூட்டி பேச போகிறோம். நாங்கள் மே மாதம் 15-27 ஒரு கூட்டம் போடுறோம். டெல்லியில் கூட்டம் போடுறோம். கூட்டம் போட்டு மே 25 வாக்கில் பெரிய கூட்டம் போடுறோம். இந்தியா பூரா விவசாயம் ஒன்று சேருவார்கள். மாநில அரசோ மத்திய அரசோ எங்களை ஏமாற்ற முடியாது, எங்களுக்கு செஞ்சு தரமாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக எங்கள் கோரிக்கை நிறைவேறும். எங்களுக்கு 100% நிறைவேற வேணாம். ஒரு மற்றவங்களாம் 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சென்னையில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. எனினும் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டதாலும் கோடை விடுமுறை காரணமாக பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெருமளவு பாதிப்பில்லை. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திமுகவின் சார்பாக இன்று முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. வணிகர் சங்கங்களும் ஆதரவு தெரிவித்து இன்று கடையடைப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் காலை முதலே பெரும்பாலான கடைகள் பூட்டிய நிலையிலேயே காணப்பட்டது. பல்வேறு முக்கிய சாலைகள் வெறிச்சோடியே காணப்பட்டன. குறைந்த அளவிலான பேருந்துகளே மட்டுமே இயக்கப்பட்டன. ஆனாலும் பொதுமக்களுக்கு இது பெரிய இடையூறாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் சென்னையில் போராட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக சென்னையில் மட்டும் சுமார் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. இதில் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் தலைமையில் அந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தமிழக விவசாயிகள் 40 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து புதுதில்லியிலே போராடி கொண்டிருக்கிற நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் இந்த அறப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு ஆதரவு நல்கி முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். சிறிய நடைபாதை வியாபாரி தொடங்கி அகில இந்திய ஊழியர் சங்கத்தின் தலைவர் வெங்கடாச்சலம் வரை இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது என்பது ஒட்டுமொத்தமாய் தமிழகத்து மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக டி நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் எஸ் விக்னேஷ். மாநில நெடுஞ்சாலைகள் நகரங்களுக்குள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி சாலைகளாக மாற்ற தமிழக அரசுக்கு தடையில்லை எனவும் மறு உத்தரவு வரும் வரை இந்த சாலைகளில் புதிதாக மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூடிய மதுக்கடைகளை திறப்பதற்கு வசதியாக மாநில நெடுஞ்சாலைகள் நகரங்களுக்குள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி சாலைகளாக மாற்ற அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் முறையீடு செய்திருந்தன. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, எம் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட அமர்வு மதுக்கடைகளை திறக்க மாட்டோம் என தமிழக அரசு உத்தரவாதம் தரப்படாத நிலையில் மறு உத்தரவு வரும் வரை புதிதாக மதுக்கடைகளை திறக்க தடை விதித்து உத்தரவிட்டனர். இந்த வழக்கு விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பலியான 4 தமிழக வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் முதல்வர் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் இரு அணிகள் இணைவதற்கான நல்ல சூழல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் எடப்பாடி தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட தனது அணி குழுவினருடன் பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை நடத்தினார்.
பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் இரு அணிகள் இணைப்பு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா குறித்து தனது அணியினருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது நல்ல சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நல்ல சூழல் ஏற்பட்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துள்ளது. இரண்டு தரப்புல பேசிட்டு இருக்கீங்க சார். இரண்டு தரப்பில் நல்ல சூழல் பேச்சுவார்த்தை நல்ல சூழலால் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே தில்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்தை கோருவது தொடர்பான 6500 பக்க கூடுதல் ஆவணங்களை பன்னீர்செல்வம் அணி தாக்கல் செய்துள்ளது. அத்துடன் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்பட ஏராளமானோரின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாகவும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று தொடங்கியது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீட்பது, இரு அணிகள் இணைப்பு பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இன்றைய கூட்டத்தில் 16 மாவட்ட செயலர்கள் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய வைத்திலிங்கம் அதிமுகவின் இரு அணிகளும் இணையவே அனைவரும் விரும்புவதாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் தர முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரின் காவலை மேலும் 3 நாட்களுக்கு நீட்டித்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கு 50 கோடி ரூபாய் தருவதற்கு பேரம் பேசப்பட்டதாக சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் தில்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடைய அறையில் இருந்த 1,30,00,000 ரூபாய் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள், 2 சொகுசு கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதன் அடிப்படையில் சுகேஷ் சந்திரசேகர், டிடிவி தினகரன் ஆகியோர் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சுகேஷ் சந்திரசேகரிடம் 8 நாட்கள் விசாரணை நடத்த தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. டிடிவி தினகரனுக்கு அழைப்பாணை தரப்பட்டு தில்லிக்கு அவர் வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடமும் கடந்த 4 நாட்களாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுகேஷை யார் என்று தெரியாது என்று முதலில் கூறிய தினகரன், பின்னர் இருவரும் செல்போனில் பேசிய பேச்சை ஒளிபரப்பியதும் சுகேஷிடம் பேசியதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து இருவரும் செல்போனில் பேசிய ஆதாரங்கள் தில்லி மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் சுகேஷின் காவலை எடுத்து விசாரிக்க ஏற்கனவே 8 நாட்கள் அனுமதி அளித்த தில்லி நீதிமன்றம் அவரிடம் மேலும் 3 நாட்கள் கூடுதலாக விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது. அருவியில் குளித்த தலைமை காவலர் மகனுடன் பலி. காவல்துறையினர் முனைப்பான விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் இன்று முதல் காலவரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 64 துறைகளைச் சேர்ந்த 2 லட்சம் அரசு ஊழியர்கள் இதில் பங்கேற்றுள்ளதால் அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமுல்படுத்த வேண்டும். ஊதிய விகிதத்தில் மாற்றம், இடைக்கால நிவாரணமாக 20% அறிவிக்க வேண்டும். அதேபோல காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உட்பட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 54க்கும் மேற்பட்ட துறைகளிலிருந்து அரசு ஊழியர்கள் இன்று முதல் பணிக்கு செல்லாத நிலையில் அரசு பணிகள் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பிரதான அலுவலகங்கள் இயங்கல. கடுமையான மக்கள் சேவை என்பது பாதித்து இருக்கிறது. இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் இடையில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அழைத்தார். தலைமைச் செயலாளரை சந்தித்து பேச சொன்னார். தலைமைச் செயலாளரிடம் போய் அழைப்பு கடிதம் கேட்டோம். அவர்கள் பேச்சுவார்த்தைகளெல்லாம் இல்லை, நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னார். முதலமைச்சர் தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவுக்கு வரணும், இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களிடம் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நடத்திய பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டதை தொடர்ந்து மேலும் அரசு ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை எழிலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது.
ஆன்லைன் வணிகம் மூலம் உழவு தொழிலையும் சில்லறை வணிகத்தையும் மத்திய அரசு அழிக்க முயல்வதாக வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வணிகர் சங்க பேரவையினருடன் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வெள்ளையன், அரசியல் சார்பு இல்லாமல் விவசாயிகளுக்கு ஆதரவாக 65 லட்சம் வணிகர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் வணிகர்களும் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் காய்கறி மற்றும் மலர் சந்தையில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கோயம்பேடு சந்தை ஆட்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் உள்நாட்டு பின்னலாடை நிறுவனங்கள் கடைகளை அடைத்ததால் 20 கோடி ரூபாய் அளவிற்கு வணிகம் பாதிக்கப்பட்டது. தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாததை கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைத்து கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் ரயில் நிலையம் எதிரே மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மாவட்டம் முழுவதும் சிறு குறு பின்னலாடை விசைத்தறி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் 20 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தின் போது விவசாயிகள் காவல்துறையினரிடம் இடையே ஏற்பட்ட மோதலில் வி.ஆர். பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் தொடர் ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வி.ஆர். பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. குளிக்கரையில் தஞ்சாவூரில் இருந்து காரைக்கால் சென்ற பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதல் ஏற்பட்டது. இதில் பி.ஆர். பாண்டியன் உள்பட 4 விவசாயிகள் படுகாயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமைதி வழியில் தான் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். திருவாரூர் மாவட்ட காவல்துறையும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இது திட்டமிட்டு தமிழக காவல்துறை நாகப்பட்டினம் காவல் கண்காணிப்பாளர் எங்களை தடியடி நடத்தி கொலவெறியோடு தாக்கல் நடத்திருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கர்நாடகாக்காரங்களை அழைச்சி கல்லடிக்க சொன்னது, கர்நாடகாக்காரங்களை அழைச்சி எங்களை வம்ப மூட்ட சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக முதலமைச்சர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய வங்கிகளில் உள்ள விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கடையடைப்பு மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. தஞ்சாவூரில் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று அவர்கள் எச்சரித்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்தால் வணிகம் பாதிக்கப்பட்டதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல், பயிர்க்கடன் தள்ளுபடி, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. கோயம்புத்தூரில் உள்ள முக்கிய வணிக நிறுவனங்கள், சந்தைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின. இதேபோல் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அடையாளம் தெரியாத சிலர் கல்வீசி தாக்கியதில் தமிழக அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்தன. விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் புதுச்சேரியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் முக்கிய கடை வீதிகளான நேரு சாலை, காந்தி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளின் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டன. ஆட்டோக்கள், லாரிகள் உள்ளிட்டவையும் இயக்கப்படவில்லை. இதனால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பாதுகாப்புடன் தமிழக பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத சிலர் கல் வீசியதில் 4 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்தன.
தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளித்த சென்னையைச் சேர்ந்த தலைமை காவலர் மகனுடன் நீரில் மூழ்கி பலியானார். சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த அருள்நாதன் சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற அவர் கும்பக்கரை அருவியில் குளிக்கச் சென்றார். அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2 நாட்களுக்கு முன்பு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி அருவி அருகில் தேங்கியிருந்த நீரில் தனது மகன் சாமுவேல் ராஜனுடன் அருள்நாதன் குளிக்கச் சென்றார். வெகு நேரமாகியும் இருவரும் திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அருவி அருகே சென்று பார்த்தபோது இருவரும் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து உடல்கள் மீட்கப்பட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக ஈரோட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளுக்கு ஆதரவான இன்றைய முழு அடைப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு தலைமை அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈரோடு ரயில் நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் திமுக முன்னாள் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் ரயில் நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடத்தப்படும் முழு அடைப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக சேலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற அரசியல் கட்சியினர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறும் பேருந்துகளை தடுக்க முயன்றனர். இதையடுத்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் மேல் அடித்து வருகிறது. இதனால் வீசிய அனல் காற்றினால் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று தருமபுரியை சுற்றியுள்ள இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், அதியமான்கோட்டை, பாப்பரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் மாவட்ட மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி நியூகாஸ்டல் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரிட்டனில் நடைபெற்று வரும் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டித் தொடரில் நியூகாஸ்டல் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் பிரெஸ்டன் அணியை வீழ்த்தியது. நியூகாஸ்டலில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கத்தில் இரு அணிகளும் ஒன்றுக்கொன்று கடும் சவால் அளித்தன. எனினும் போட்டி தொடங்கிய 7வது நிமிடத்தில் நியூகாஸ்டல் அணி முதல் கோல் அடித்தது. 14வது நிமிடத்தில் பிரெஸ்டன் அணி கோல் அடித்ததால் போட்டியில் விறுவிறுப்பு கூடியது. ஆட்டத்தின் 2வது பாதியில் அதிரடியாக விளையாடிய நியூகாஸ்டல் அணி வீரர்கள் கூடுதலாக 3 கோல்களை அடித்தனர். இதனால் அந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் பிரெஸ்டன் அணியை வீழ்த்தியது. புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கும் முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம், தலைவர்கள் கைதாகி விடுதலை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி, சாலை மறியல், தமிழகம் முடங்கியது. 3 மாதங்களுக்கு நெடுஞ்சாலை மதுக்கடைகளை திறக்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரு அணிகள் பேச்சுவார்த்தை நடத்த உகந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பன்னீர்செல்வம் தகவல். தமிழக அரசு பணியாளர்கள் வேலை நிறுத்தம், காலவரம்பற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.